வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. போட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்ட் தான். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிரியர்களுக்காக பிரத்யேகமாக இன்னொரு சூப்பர் ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று அறிமுகம் பண்ணியிருக்காங்க. போட் எக்ஸ்டெண்ட் ஸ்போர்ட்னு பேர் போட்டிருக்காங்க. அதாவது 700க்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவ் மோட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிராண்ட்லேயும் வராது. அதிகபட்ச ஸ்போர்ட்ஸ் மோடோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரத்யேகமாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஜாக்கிங் பண்ணுறவங்க, சைக்கிளிங் பண்ணுறவங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் அவுட் பண்ணுற எல்லாருக்குமே இது செட் ஆகும். அந்த மாதிரி ஒரு வாட்ச் புதுமையாக பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சில் என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, பாக்ஸ் கூட என்னென்ன தருவாங்க, எல்லாமே ப்ரீஃபாக பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சந்தைக்கு என்ன ஒரு புதிய கேட்ஜெட்ஸ் வந்தாலும் சரி தான் நீங்கள் உடனே பார்த்துடலாம். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த அன்பாக்சிங் எதுக்குன்னா, ஒரு பொருள் நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது ஃபோட்டோ மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த பாக்ஸ் உள்ளாடி என்னென்ன தருவாங்கங்கிறத பார்க்க முடியாது. அதுக்காக தான் இப்போ பாக்ஸை நம்ம பிரித்தோம்னா இங்கே பாருங்கள், டாப் பகுதியில் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் தந்துருக்காங்க. ஒரு ஸ்பாஞ்சில் டிப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்பாஞ்சை வெளியே எடுக்கும்போது போட்டோட என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் அவங்களோட ஸ்டிக்கர் தந்துருப்பாங்க. போட்டு அந்த ஸ்டிக்கர் வந்து இருக்குது. அப்புறமா சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் டைப்பில் ஒரு சார்ஜிங் கேபிள். அப்புறம் அந்த பாக்ஸுக்குள்ளாடி கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்குது. பேப்பர் ஒர்க்ஸ் மீன்ஸ் யூசர் மேனுவல், அப்புறம் வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் லோடஸ்க்கு அது அவங்களுடைய மற்ற ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் யூசர் மேனுவல் ப்ரீஃபாக சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே அந்த பேப்பர் ஒர்க்ஸில் இருக்குது. அவ்வளோதான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி வாட்சை பாருங்கள். வாட்ச் பார்க்குறதுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் தனித்துவம் கண்டிப்பாக காட்டியிருக்காங்க. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வாட்சுங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கலர் கோடிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். கரெக்டாக ஸ்போர்ட்ஸ் வாட்சுங்கிறத ரொம்ப தூரத்தில் இருந்து பார்த்தாலும் உடனே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராப் எல்லாம் உங்களுக்கு ரப்பரில் தான் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சொரப்பாக இருக்குது. அதாவது ஸ்போர்ட்ஸு நம்ம ரஃபாக ஹேண்டில் பண்ணுவோம். வாட்செல்லாம் திடீர்னு வந்து செவத்தில் போய் அடிக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து கையாண்டுருக்காங்க. அது சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த வாட்சில் என்னென்ன டெக்னாலஜி வைஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்வைப்பிங் ஆப்ஷன்ஸ் என்ன வசதிகள் இருக்குது எல்லாமே பொறுமையாக பார்த்துடலாம். நண்பா, டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. தென் இதோட ஸ்க்ரீனை பாருங்கள். ஓரளவுக்கு நியாயமான அளவில் சைஸில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 1.69 இன்ச்சில் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது சென்டிமீட்டர் படி பார்க்க போனால் 4.29 சென்டிமீட்டரில் இருக்குது. ஹெச்டி டிஸ்பிளே, திரும்ப ரிப்பீட் பண்ணேன், ஹெச்டி டிஸ்பிளே. அதுக்கப்புறமா பேட்டரி உங்களுக்கு 200 mAh பேட்டரி தந்துருக்காங்க. அப்புறமா இன்னொரு விஷயம் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங், அட்வான்ஸ்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டட். அதாவது 30 நிமிஷத்தில் உங்களுக்கு வாட்ச் தேவையான அளவுக்கு சார்ஜ் ஆகிடும். சில வாட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் எடுத்துக்கும், 2 மணி நேரம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி பிஸி ஷெடியூலில் இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா 30 நிமிஷத்தில் போதுமான அளவுக்கு பேட்டரி பேக்கப், பேட்டரி சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் பேக்கப்பும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கொடுக்குது. ஃபுல்லி சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா 5 நாளுக்கு மேலே கொடுக்குது பேக்கப். அவங்க 7 நாள் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சிங்கெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, சிரோனைசேஷன்லாம் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 7 நாள் கொடுக்கும். அது நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ரன் ஆகிட்ருக்கும். அப்போது பேட்டரி பேக்கப் கம்மியாக தான் கொடுக்கும். நான் எல்லாமே சிங்கை ஆனில் வச்சதுக்கப்புறமா 5 நாள் எனக்கு கொடுத்துச்சு. இனி உங்களுக்கு ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி தந்திருக்காங்க, என்ன மாதிரி வாட்ச் ஃபேஸ் இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, வாட்ச் ஃபேஸை பொறுத்த மட்டும் அவங்க டிஃபால்ட்டாக தந்திருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸ் எல்லாமே மொக்கத்தனமாக தான் இருக்குது. மனநிறைவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க க்ளவுட் வாட்ச் ஃபேஸ்னு சொல்லிட்டு பதிவிறக்கம் செய்கிற ஆப்ஷன் தந்திருக்காங்க. அதில் எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ், அதில் ஒரு சில வாட்ச் ஃபேஸ் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இதில் உங்கள் ஃபோட்டோவை கூட நீங்கள் வாட்ச் ஃபேஸாக செட் பண்ணிக்கலாம். இதை பார்க்கும்போது இது நெகட்டிவாக நமக்கு தெரியலை. ஏன்னா இங்கே டிஃபால்ட்டாக தந்திருக்கிறது மொக்கத்தனமாக இருந்தாலும் அங்கே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள். இதுக்கப்புறமா ஸ்வைப்பிங் ஆப்ஷன், டாப்லேருந்து பாட்டம் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. எல்லா மேஜர் கண்ட்ரோல்ஸும் அதில் தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட்டு, அதாவது இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம். இடத்துல இருந்து வலது புறம் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அன்றைய தினத்தில் என்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்துருக்கீங்க, எவ்வளோ கலோரி பேர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஹெல்த் ரிப்போர்ட், அது டெய்லி ரிப்போர்ட் அங்கே இருக்கும். இதுக்கப்புறமா கீழேருந்து மேல், அதாவது பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது கிரிக்கெட் ஸ்கொயர் உங்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு மேட்ச் எதுவும் போகலை, அதனால் உங்களுக்கு எம்டியாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் தந்திருக்காங்க. ஃபேஸ்புக்கில் யாராவது ரெக்யூஸ் சென்ட் பண்ணாலோ, ட்விட்டர்லேயோ நீங்கள் அதை சிங்க் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி மெசேஜ் வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுக்கப்புறமா
மெனுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு செப்பரேட்டாக அந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு டெடிகேட்டட் பட்டன் மாதிரி தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் மெனுக்குள்ளாடி என்டர் ஆகிறதுக்கு பவர் பட்டனை தான் உங்களுக்கு டெடிகேட்டட் பட்டனாக தந்திருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. மெனுவில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டின்னு தனியாக ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அப்புறம் ஆக்டிவிட்டி ரெக்கார்டு, ஃபுல் ஜாதகத்தை பற்றி ஒரு வாரம் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே வரும். இதுக்கப்புறமா ஹார்ட் ரேட் இருக்குது, SpO2 பிளட்டோட ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணி பார்த்துக்கலாம், எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, டெம்பரேச்சர் இதில் காமிக்குது. டெம்பரேச்சர் இது அடிஷ்னல் ஆப்ஷன். தென் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி அப்ளிகேஷன் நிறையவே இருக்குது, கால்குலேட்டர் அது இது ஸ்டாப் வாட்ச் அந்த மாதிரி. அப்புறம் ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோல் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம், கேமராவோட ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம், அந்த வசதி தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா எங்கள் வாட்ச்லேயும் கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. சில பிராண்டு வந்து ஃப்ளாப்பி பேட் அந்த இதை க்ளோன் பண்ணி வச்சுருப்பாங்க வேறு ஒரு பேரில். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே மொத்தமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்னொரு பறவை, நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த கேமை எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். அப்படி எங்கள் வாட்ச்லேயும் கேம் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஸ்போர்ட்ஸ் பிரியர்களுக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு வாட்ச். இந்த எந்த பிராண்டுமே இந்த அளவுக்கு டெடிக்கேட்டாக பண்ணது கிடையாது, ஸ்போர்ட்ஸ் மோட் அதிகமாக கொடுத்து. ஆனால் இவங்க இந்த ஸ்போர்ட்ஸ் பிரியர்களுக்கும் ஒரு வாட்ச் வேணும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை வந்து பிடிக்கிறது இந்த மாதிரி அறிமுகம் பண்ணியிருக்காங்க. TTG சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2600 ரூபாய் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆஃபர் இருந்துச்சுன்னா நான் கீழே கொடுக்குறேன். அந்த ஆஃபர் லிங்கை வந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கரண்டாக வந்து இருக்கக்கூடிய ஆஃபர் வந்து அப்ளை ஆகும். தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஆஃபர், அதாவது வாட்ச் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கோட் இருக்கும். அந்த கோட் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஆஃபரும் அப்ளை ஆகிரும். அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் ஸ்மார்ட் வாட்ச் ரிவ்யூ பண்ணணும் அதையும் கீழே சொல்லுங்கள். சிலர் வந்து 30,000 ரூபாய்க்கு மேலே வாட்சை ரிவ்யூ பண்ணணும் அப்படிலாம் கேட்குறாங்க. சிலர் வந்து லக்ஸரி ஸ்மார்ட் வாட்சை ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து அதிக ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிக கமெண்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி வருதோ அதை நான் கண்டிப்பாக உங்களுக்காக அடுத்தடுத்து நான் பண்ணிகிட்டே இருப்பேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.